அனைவருக்கும் வணக்கம். தை மாத ராசி பலன்கள் 2024. இப்போது இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? எதன் வகையில நம்மளுக்கு சிறப்பு? எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைனா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். 12வது ராசி மீனம். மீனத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசியில அதாவது ஜென்மத்துல ராகு, 2ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், மேலும் 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சனி. அதே போல இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் செவ்வாயோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல கரெக்டா 17ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 22ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சூரியன் புதனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அண்ட் ஃபைனலா 28ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த தை மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை ரொம்ப விரிவா பார்க்கலாம். மீனத்தை பொறுத்தளவே பாத்தீங்கன்னா விரைய சனி காலகட்டம், 7.5 சனியுடைய ஆரம்பம், முதல் 2.5 வருடம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. விரைய சனி காலகட்டம், சனி 12ல, ஜென்மத்துல ராகு. சோ ஜென்மத்துல ராகு வந்தாலே நிறைய குழப்பத்தை கொடுத்துருவாரு. எந்த டைரக்ஷன்ல பயணிக்கிறது, எதை பண்றது அப்படிங்கிற குழப்பம் நிறைய இருக்கும். மேலும் இந்த மீனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாலே எப்படி அதோட கன்வின்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்ப நிறைய அதிருப்தி, நிறைய மனநிலையில நிறைய மாற்றம், வெறுப்பான மனநிலை, எதுலையுமே பெருசா உடன்பாடு இல்ல, எல்லாத்துலயும் ஒரு சகிப்புத்தன்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மந்த தன்மையோட கொண்டு போகுது. மேலும் ஜென்மத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாத சிந்தனைகள் வரும், தேவையில்லாத குழப்பங்கள் வரும். சோ சிந்தனை தெளிவில்லாத ஒரு மனநிலை இப்போ இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆகவே ரொம்ப இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த தலை சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் இந்த நேரத்துல எது சம்பந்தமாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். பிகாஸ் ராகு வந்து உங்களுடைய ராசியில, கேது 7ஆம் இடத்துல, சனி 12ல, அதே போல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9ல. இதெல்லாம் எப்படி கொண்டு போகுதுன்னா நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துது, ஒரு தெளிவில்லாத முடிவு. இப்ப நீங்க ஏதாச்சும் முடிவு எடுக்கிறீங்கன்னா அது தெளிவில்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே பெருசா எதுலையும் முக்கியமான முடிவுகள், முக்கியமான முயற்சிகள் அதெல்லாம் இந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். சோ அதுக்கு பெரிய அளவுல ஃபேவர் இல்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்தளவுல இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, குரு உங்களுக்கு 2ல இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் அதிபதி 2ல, மேலும் செவ்வாய் குரு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. பரிவர்த்தனை யோகம் மிகச்சிறப்பா உங்களுக்கு வேலை செய்யும். இது டெஃபினட்டா எதுல வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னா உங்களுடைய உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுல டெஃபினட்டா வளர்ச்சியை கொடுத்துரும். இப்போ ஏதாச்சும் பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம் இதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கும். மேலும் இந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, ரொம்ப சிறப்பான நிலையில இருக்காரு. 6ஆம் அதிபதி 11க்கு வந்திருக்காரு. ஆகவே இந்த உத்தியோகம், தொழில் சார்ந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் அந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு சிந்தனை இதெல்லாம் இந்த மாதத்துல கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாமே உங்களுக்கு ஓவராலா கெரியர் வைஸா எந்த சேஞ்சஸும் வேண்டாம், இருக்கிறது அப்படியே மூவ் ஆன் பண்றதுக்கு சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா இருக்கும். ஆகவே இந்த மாதத்துல பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்காம, ரிஸ்கி பிளான்ஸ் எதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு கிளியரா, பொறுமையா நீங்க செயல்படுத்துற விஷயங்களை பொறுமையா செயல்படுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா ஃபேமிலி அப்படி நம்ம பார்க்கும்போது 2ல குரு, குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் நடக்கிறது, சுபம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிறைய நடக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப எடுக்கிறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேச்சினால் அனுகூலம், ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு. ஆகவே இப்ப பேசிய நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கிறது, சம்பாதிச்சுக்கிறது, பேச்சினால அனுகூலமான பலன்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிரியேட் ஆகுது. மேலும் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுறது. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல இந்த கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கண் சம்பந்தமான பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா இந்த 2ஆம் ஸ்தானத்தை நேத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க, அதாவது கண் பார்வை சம்பந்தமான இடம். சோ இதுல சனி பார்வை இருக்கு. இது வந்துட்டு அப்படியே கண் பார்வையில கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பட் அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு
வந்து ஃபேவரான பலன்கள் கிடைக்கும். அவை கண் பார்வை சார்ந்த வகையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்ததா நம்ம ஹெல்த் வைஸா பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, அதே போல 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. சோ இது எல்லாமே ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ஆனா அஷ்டமாதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் சனி விரய சனியா இருக்காரு. விரய சனி 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது அப்படியே கொஞ்சம் மறைமுகமா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படியே மேலோட்டமா கிரியேட் பண்ணலாம். சின்ன சின்ன மருத்துவ செலவு வரலாம். பட் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல மீனம் ஹெல்த் வைஸா சேஃப் தான். பெருசா உங்களுக்கு குழப்பம் இல்லை. ஹெல்த் வைஸா எல்லாத்துல இருந்தும் ஒரு விடுதலை கிடைக்குது, ஒரு நிவர்த்தி கிடைக்குது. ஹெல்த்ல இருந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. ஹெல்த் வைஸா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா இருக்கு. மேலும் தந்தை தாய் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் 9ஆம் இடத்துல, அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல. ஆகவே இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல தந்தை சார்ந்த வகையில் ஏதாச்சும் மருத்துவ செலவுகள், தந்தைக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு போகலாம். மேலும் தந்தையோட உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. அடுத்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சுக்கிரன் செவ்வாய் கன்ஜக்ஷன் அது வந்து சுக்கிரமங்கல யோகம். ஆகவே ஃபேமிலில ஒரு சுபம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் உத்தியோகம் இதுல எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவிக்கிறது. மேலும் அதிகமான அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் அதிகமா கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். ஏன்னா புதனோட இணைகிறாரு. புதன் 7ஆம் அதிபதி, அவரோட 10ல இணைகிறாரு. ஆகவே இந்த பிசினஸ் உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்த சிந்தனை அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல இந்த தந்தை ஃபேமிலி அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கை துணை இது சார்ந்த வகையில எல்லாம் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். ஏன்னா அவங்க மேல உங்களால கவனம் செலுத்த முடியாது. நீங்க மட்டும் உங்க உத்தியோகம் தொழில்னு அப்படியே போயிட்டு இருப்பீங்க. இதனால ஃபேமிலிக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் வரலாம், மருத்துவ செலவு வரலாம். குறிப்பா தந்தை மேலும் வாழ்க்கை துணை இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்ததா பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விரய சனி காலகட்டம், ஜென்ம ராகு 7ல கேது. இது அப்படியே ஒரு மாதிரி குலாப்ஸ் பண்ணிட்டே இருக்கு. பணம் வருது செலவாகுது, வருது செலவாகுது. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல சூரியன் பொருளாதார ரீதியா வளர்ச்சியை கொடுக்கிறாரு. பட் ஆனா விரயத்துல இருக்கிற சனி தொடர் விரய செலவுகளை கொடுத்துட்டே இருக்காரு. குறிப்பா தந்தை வழியில விரய செலவு இருக்கலாம். மேலும் ஃபேமிலி குடும்பத்துடைய தேவைகளுக்காக அதிகமா செலவு செய்யறது, ஃபேமிலி தேவையை நம்மளால பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படுறது, ஃபேமிலில பொருளாதார சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கிறது. அதே போல ஹெல்த் வைஸாவும் உங்களுடைய பர்சனல் ஹெல்த் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறது, பர்சனல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமா செலவு பண்றது. அதே போல கடன் கட்டுறது, கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறது. கடன் சார்ந்த வகையில சிந்தனை அதிகரிக்கிறது. கடன் கொஞ்சம் இருக்கு, அந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது. சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேவரான ஒரு மாதம். மேலும் ராகு ஜென்மத்துல இருக்காரு. ஆகவே இந்த ஹேர் ஃபால் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலை சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். அதுக்காக செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியா கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இயல்பாவே இருக்கணும். விரய சனி காலகட்டத்துல பொருட்கள் தொலைகிறது, நிறைய சேதங்கள் ஏற்படுறது, தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு குழப்பத்துக்கு மேல குழப்பம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தேவைக்கு மேல தேவை வந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் விரய சனியில இயல்பு தான். ஆகவே எல்லாத்துலயும் நிதானம் பொறுமை இருக்கணும். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா சிக்கனம், தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது, அதே போல கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்படுறது, இது எல்லாமே சிறப்பு. அடுத்ததான் அந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல புதன் கரெக்டா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. இது ஒரு சிறப்பு. புதன் 7ஆம் அதிபதி பிளஸ் உங்களுக்கு 4ஆம் அதிபதியா வருவாரு. இவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அற்புதம், ஒரு யோகம். மாதத்துடைய செகண்ட் பார்ட் ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பு. சூரியன் புதன் இணைகிறது ஒரு அற்புதம். இந்த நேரத்துல படிப்பு சார்ந்த வகையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். பிகாஸ் சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். ஆகவே இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய படிக்கணும், படிப்பு சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறது, படிப்புக்காக நிறைய செலவு செய்யறது, அது மட்டும் இல்லாம தூரமான பயணங்களை மேற்கொண்டு படிக்கிறது, இப்ப வெளியூர் வெளி நாடு இதெல்லாம் சென்று படிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். ஆகவே மாணவ மாணவிகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். நீங்க இப்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதனால உங்களுடைய மதிப்பு, உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்க உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாமே அதிகரிக்குது. ஆகவே படிப்பு சார்ந்த வகையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதத்துல இருக்கு. படிப்பு சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கும். மேலும் இந்த மாதத்துல இந்த திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட செயல்படுறது நல்லது. 7th ஹவுஸ்ல கேது வந்து திருமணத்தை அப்படியே தாமதப்படுத்திக்கிட்டு இருப்பாரு, தடைப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு பற்றற்ற நிலைக்கு கொண்டு வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்போ நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்கன்னாக்கா மேக்ஸிமம் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜர்னி பண்ணுங்க. அதே போல 3வது நபருடைய தலையீடுனால திருமணத்துல தடை தாமதம் ஏற்படலாம். ஆகவே 3வது நபருடைய தலையீடு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களுடைய திருமண முயற்சிகளை மேற்கொள்றது சிறப்பு. அதே போல திருமண மாணவர்களை பொறுத்தளவுல எதை பத்தியும் பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க. சின்ன விஷயத்தை பெருசா ஊதி பெருசுபடுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து ஸ்டேபிளா போறது நல்லது. பொதுவாக பாத்தீங்கன்னா மீனம் அந்த விட்டு கொடுத்தல் தன்மை அதிகமா இருக்கும். மீனத்திட்ட பெருசா இதை பத்தியும் ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மீனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீர் தத்துவ ராசி. ஆகவே இவங்க எங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி
ஸ்டேபிளா ஆயிப்பாங்க. உங்களுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல அவங்க ஸ்டேபிள் ஆயிப்பாங்க. அது மீனத்துக்கு இயல்பாவே இருக்கும். ஆகவே விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை இதெல்லாமே மீனத்துக்கு அதிகமாவே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் வாக்குவாதம், குழப்பங்கள் எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல அப்பப்போ வந்துட்டு போகலாம். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு, கவனத்தோட செயல்படுறது நல்லது. புரிதல் இருந்தால் இந்த மாதம் மீனம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஓவராலா இந்த தை மாதத்தை பொறுத்தளவுல வருட கிரகங்கள் பெருசா ஃபேவர் இல்லைனாலும் குரு உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு. அதனால பெருசா அலட்டிக்க வேண்டாம். ஒரு 60% உங்களுக்கு ஃபேவரான பலன்கள் கிடைக்கும். ஒரு 40% நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அது மாறுபடும். ஆகவே ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்ணுங்க. 7.5 சனி, ஜென்ம ராகு, குழப்பம், வண்டி வாகனங்கள் எல்லாம் நிதானம், கவனம் தேவை. பொருளாதார சிக்கல், தட்டுப்பாடு இதெல்லாம் இயல்பா வரும். இதெல்லாம் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. மேலும் மனநிலையை காமா வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க. உடற்பயிற்சி அதிகமா பண்ணுங்க. ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கும்போது மெடிடேஷன் பண்றது சிறப்பு. ஜென்மத்துக்கு ராகு வந்துட்டாலே மெடிடேஷன்ல போய் உட்கார்ந்துடணும். குறிப்பா மீன ராசிக்காரர்கள் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணலைன்னா மீன ராசி அவங்களுடைய மனநிலையை ஒரு 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 தன்மையா படுத்த முடியாது. ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர முடியாது. அப்படியே கலங்கிக்கிட்டே இருக்கும். ஆகவே உங்க மனநிலையை ஒருமுகப்படுத்துங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. தூக்கத்தை தவிர விடாதீங்க. 8 மணி நேரம் கரெக்டா தூங்குங்க. அதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த தை மாதத்துல நல்ல பலன்களை டெஃபினட்டா அறுவடை செய்ய முடியும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.